நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று பரவலாக பேசப்பட்டு வருது. அதை பற்றி தான் விரிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கௌதம் வாசுதேவன் சூர்யா வைத்து 2 சூப்பர் ஹிட் படங்களை கொடுத்துள்ளார். காக்க காக்க மற்றும் வாரணமாயிரம் இந்த 2 படங்களுமே அவரின் கரியரில் மறக்க முடியாத ஒரு மாஸ் ஹிட் கொடுத்த படங்களாக அமைந்திருந்துச்சு. அந்த காலகட்டத்தில் தான் கௌதம் சக்சஸ்ஃபுல் இயக்குனராகவும் வலம் வந்தவர். இவருக்கென்று தனித்துவமான ஒரு ஸ்டைல் உள்ளது. வேட்டையாடு விளையாடு, எண்ணி அறிந்தால், விண்ணை தாண்டி வருவாயா போன்ற பல சூப்பர் ஹிட் படங்களை கொடுத்தவர் கௌதம் மேனன். லவ், சப்ஜெக்ட், ஆக்ஷன் என எதுவாக இருந்தாலும் அதை தனித்துவமாக எடுத்து அசத்தி விடுவார். அதே மாதிரி தான் காக்க காக்க வாரணமாயிரம் படத்துக்கும் சூர்யாவுக்கு நல்ல ஒரு மாஸ் ஹிட் கொடுத்த படங்களாக அமைந்திருந்துச்சு. ஆனாலும் கௌதம் மேனன் அந்த துருவ நட்சத்திரம் படத்துக்கு கேட்டபோது அவர் நடிக்க முடியாது என்று சொன்னது எனக்கு மிகவும் வருத்தத்தை தந்தது என்று அந்த இன்டர்வியூவில் கௌதம் மேனன் பேசியிருந்தது ரொம்பவும் சர்ச்சையாக பேசப்பட்டு வருது. கௌதம் மேனன் விக்ரம் கூட்டணியில் உருவான துருவ நட்சத்திரம் படத்தின் டீசர் கடந்த 2017ஆம் ஆண்டு வெளியாகி ரசிகர்களின் எதிர்பார்ப்புகளை எகுர வைத்தது. ஆனால் சில காரணங்களால் படத்தின் படப்பிடிப்பு பாதியிலேயே நின்றது. அதன் பிறகுதான் மீண்டும் சில காலம் படப்பிடிப்பு தொடங்கி நடந்து வந்த நிலையில் கடந்த 2018ஆம் ஆண்டு டீசரும் வெளியானது. ஆனால் பல்வேறு திருப்பங்களை படம் கண்ட போதும் கூட பல சிக்கல்களால் தற்போது வரை துருவ நட்சத்திரம் வெளியாகவில்லை. கடந்த சில மாதங்களுக்கு முன் திரைப்படம் வெளியாகாதது குறித்து அறிக்கை வெளியிட்டிருந்த இயக்குனர் கௌதம் வாசுதேவ மேனன் எல்லா தடைகளையும் தாண்டி உங்களுக்காக துருவ நட்சத்திரத்தை திரையரங்குகளில் வெளியிட எங்களால் முடிந்த எங்கள் சக்திக்கு மீறிய அனைத்தையும் கூட செய்து வருகிறோம். படம் ரிலீஸ் ஆகி உங்களோடு படத்தை பகிர்ந்து கொள்ளும் நாளுக்காக எங்களால் இதற்கு மேலும் காத்திருக்க முடியாது என தெரிவித்திருக்கிறார். துருவ நட்சத்திரம் திரைப்படத்தின் பாடல்கள் எல்லாம் சோசியல் மீடியாவை தற்போது வரை ரூல் செய்து வருகின்றன. படத்துக்கான எதிர்பார்ப்பு தற்போதும் குறைந்து விடவில்லை. சமீபத்தில் மதகஜ ராஜா திரையரங்குக்கு வந்தபோது கூட துருவ நட்சத்திரம் குறித்து ரசிகர்கள் கருத்து தெரிவிக்காமல் இல்லை. அது குறித்து பல விமர்சனங்களும் எழப்பட்டு வந்தது. இந்நிலையில தான் நேர்காணல் ஒன்றில் துருவ நட்சத்திரம் குறித்து பேசியிருக்கிறார் இயக்குனர் கௌதம் வாசுதேவ மேனன். அப்போதான் இயக்குனர் கௌதம் நடிகர் சூர்யா மீதான வருத்தத்தை பதிவு செய்திருக்கிறார். அது பற்றி பார்க்கலாம். அதில் துருவ நட்சத்திரம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும். துருவ நட்சத்திரத்தை நான் இன்னும் பிடித்து வைத்திருக்கிறேன் என்றால் இப்போதும் அந்த படம் சமீபத்தில் எடுத்து முடிக்கப்பட்ட புதிய படம் போல்தான் இருக்கிறது என்பதால் தான். 2018ஆம் ஆண்டில் எடுத்து முடிக்கப்பட்ட படம் போல் துருவ நட்சத்திரம் இல்லை. மதகஜ ராஜா அவ்வளவு நன்றாக திரையரங்குகளில் ஓடுகிறது என சொல்கிறார்கள். அதனால் இன்னும் மகிழ்ச்சி அடைகிறேன். அது இன்னும் எனக்கு உத்வேகத்தை தந்திருக்குது. துருவ நட்சத்திரம் திரைப்படத்தில் சூர்யா தான் நடிக்காது குறித்து பேசிய அவர், நடிகர்கள் சில படங்களில் நடிக்க ஒத்துக்கொள்ள முடியாதது எனக்கு புரிகிறது. சூர்யா துருவ நட்சத்திரத்தில் நடிப்பதற்கு யோசித்திருக்கவே கூடாது என்றுதான் நான் நினைத்தேன். ஏனென்றால் காக்க காக்க மற்றும் வாரணமாயிரம் என 2 திரைப்படமும் அப்படித்தான் ஆர்வமானது. ஒரு ஐடியா இருந்தது, அதை ஸ்கிரிப்டாக மாற்றினோம். அதன் பின் இணைந்து பணியாற்றினோம். நானா படேகர் மற்றும் மோகன்லால் இருவரிடம்தான் முதலில் அப்பா கதாபாத்திரத்தை பற்றி வாரணமாயிரம் நடிக்க சொன்னேன். எல்லோரும் அவர்களுக்கென்று ஒரு காரணத்தை சொன்னார்கள். இதன் பின் சூர்யா நானே அந்த கதாபாத்திரத்தை ஏற்று நடிக்கிறேன் என்று சூர்யாவே அப்பா கேரக்டர்லையும் நடித்திருப்பார். ஆனால் துருவ நட்சத்திரத்தை அவர் தேர்வு செய்யவில்லை. ஐடியா கேட்டார், கதை கேட்டார், நிறைய விவாதித்தோம். ஒரு கட்டத்தில் அவர் கதையை தேர்வு செய்யவில்லை. இந்த இயக்குனர் தானே காக்க காக்க வாரணமாயிரம் என 2 படங்களை எடுத்தார் என அவர் நம்பி இருக்கலாம் என்ன என்பதுதான் அதற்கான எண்ணமாக இருந்தது. நான் உதவியாக கூட கேட்கவில்லை. ஏற்கனவே 2 படங்களில் வேலை செய்துள்ளோம். அந்த நம்பிக்கையில் தான் சூர்யாவை போய் நான் கேட்டேன். தப்பாக எவ்வளவு தூரம் சென்று விடும் என்று கூட கேட்டேன். உங்களுக்கு அடுத்த படம் வராது என நினைக்கிறீர்களா? நான் தானே தயாரிக்கிறேன், எனக்கு தானே பிரச்சனை என அவ்வளவு கேட்டேன். அந்த படம் நடக்கவில்லை. வேறு யார் என்ன சொல்லியிருந்தாலும் கடந்து வந்திருப்பேன் என நினைக்கிறேன். அவர் வேண்டாம் என சொன்னதுதான் உண்மையிலேயே வருத்தமாக இருந்தது என ரொம்பவும் கவலையாக கௌதம் மேனன் அந்த இன்டர்வியூவில் பேசியிருப்பார். அதுதான் தற்போது சோசியல் மீடியாவில் பரவலாக பேசப்பட்டு வருது.
இந்நிலையில் மதகஜராஜா படம் வெற்றி பெற்றதில் மகிழ்ச்சி. தாமதமாக வெளியாகும் படங்கள் கூட ரசிகர்களை வெகுவாக கார்வது உத்வேகம் தருகிறது. துருவ நட்சத்திரமும் வெகு விரைவில் வெளியாகும். அந்த படம் இப்பொழுதும் போன வாரம் எடுக்கப்பட்ட படம் போல்தான் இருக்கிறது. இந்த படமும் மக்களுக்கு பிடிக்கும் என ரொம்பவும் மகிழ்ச்சியாக வருத்தத்துடனையும் கௌதம் மேனன் பேசியிருக்கிறார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இது போன்ற காணொளிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சினி நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி.